ஸ்பார்ட்டாவில் இருந்த டெலிமாக்கஸின் கனவில் ஏதெனா தோன்றி, மகனே, உடனடியாக இதாகா திரும்பு. உன் தாய் பெனிலோப்பியை மற்றொருவனுக்கு திருமணம் செய்து வைக்க அவளது உறவினர்கள் வற்புறுத்துகிறார்கள். மேலும் வழியில் உன்னைக் கொல்லச் சூழ்ச்சிக்காரர்கள் காத்திருக்கிறார்கள். எனவே வேறு வழியாகச் செல் என்று எச்சரித்தாள். டெலிமாக்கஸ் மன்னர் மெனிலாசிடம் விடைபெற்றான். மெனிலாஸ் அவனுக்கு ஒரு விலைமதிப்பற்ற வெள்ளி மதிக்கிண்ணத்தை பரிசளித்தார். அரசி ஹெலன் தனது கைவேலையினால் தைத்த ஒரு அழகான அங்கியை அவனது எதிர்கால மனைவிக்காக வழங்கினாள். அவர்கள் கிளம்பும்போது வானில் ஒரு கழுகு ஒரு வெள்ளை வாத்தை தூக்கிச் செல்வதைக் கண்டு, இது ஒடிசியஸ் திரும்பி வந்து தன் எதிரிகளை வேட்டையாடப் போவதைக் குறிக்கிறது என்று ஹெலன் ஜோதிடம் கூறினாள். டெலிமாக்கஸ் தந்திரமாக தன் பயணத்தைத் தொடர்ந்து இதாகாவின் கரையை அடைந்தான். ஏதனாவின் ஆணைப்படி அவன் நேராக யூமேயஸின் குடிலை நோக்கிச் சென்றான். அங்கே யூமேயஸின் குடிலில் அந்த வயதான பிச்சைக்காரனும் ஒடிசியஸ் யூமேயஸும் உரையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது யூமேயஸ் தனது சொந்தக் கதையைச் சொன்னான். அவன் ஒரு இளவரசனாகப் பிறந்து பின்னர் கடத்தப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டவன். ஒடிசியஸின் தந்தை லார்டஸ் அவனை விலைக்கு வாங்கி தன் மகனைப் போலவே வளர்த்தார். இந்தக் கதையைக் கேட்டு ஒடிசியஸ் தன் விசுவாசமான பணியாளனின் தியாகத்தை உணர்ந்து நெகிழ்ந்தான். இதற்கிடையில் டெலிமாக்கஸ் குடிலின் வாசலுக்கு வந்து சேர்ந்தான்.